நல்லா கவனிங்க. எந்த ஒரு தேவனுடைய காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதா இருந்தாலும் ஒரு திருஷ்டாந்தத்தை கர்த்தர் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் நம்முடைய எச்சரிப்புக்காக கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த நாட்களில் வருகிற நாட்களில் உலகம், வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி இந்த பூமி எதுக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா? அக்கினிக்கு. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் ஒருவர் வாசிச்சீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுருவின் மூலமாய் கர்த்தர் அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் 2வது முறை இந்த பூமியை முழுவதுமாக எப்படி அழிப்பார் என்றால் அக்கினினாலே அழிப்பார். முதல் முறை பூமி அனைத்தையும் எப்படி அழித்தார்? தண்ணீரினால் அழித்தார். இப்போ 2வது முறை ஆண்டவர் இந்த பூமியை அக்கினினால் அழிக்க போகிறார். அது நாம் நியூஸ் பார்க்குறவங்க பார்க்கலாம். இன்றைக்கு புது புது செய்திகள் வெளியிடுறாங்க. வானத்தை ஆராய்ச்சி செய்கிற வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் இவர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெரிய எரிக்கல் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆபத்து வருகிறது என்று சொல்லுகிறதை எத்தனை பேர் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பூமி அக்கினியை நோக்கி, அக்கினினால் ஒரு பெரிய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸோ தேவனுடைய வருகைக்கு பிற்பாடு இந்த பூமியை கர்த்தர் அக்கினினால் அழிப்பார். ஸோ இந்த அழிவுக்கு நாம் தப்புவித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஆதியாகமத்தில் லோத்துவினுடைய வாழ்க்கை குறித்து ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்கே நாம் வாசித்தோம், சோதோம் கோமோரா பட்டணம் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் கர்த்தர் அழித்தார். அல்லேலூயா. சோதோம் கோமோரா பட்டணத்தில் ஒருவரும் தப்பாமல் எல்லாரையும் அழித்து போட்டார். லோத்துவும் லோத்துனுடைய 2 பிள்ளைகளும் அவருடைய மனைவியாக அப்புறம் மரிச்சு போனாங்க. ஸோ அவன் லோத்துடைய குடும்பத்தை தவிர மற்ற எல்லாரையும் கர்த்தர் அங்கே அக்கினினால் அழித்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, அப்போ இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது, அழிய போகிறதுனா அதுக்கு முன்பதாக தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனை தேடுகிறவர்கள், நீதிமான்கள், ஜெபிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தை தேடுகிறவர்கள், ஆண்டவரே என்று சொல்லி அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். இந்த அக்னியில தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒருவரும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஒரு மீட்பை வைத்திருக்கிறார். அதுதான் ரகசிய வருகை. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுதான் ரகசிய வருகை. தேவனுடைய வருகை மிக சமீபமாயிருக்கிறது. பகிரங்க வருகைக்கு முன்பதாக ரகசிய வருகை, ராப்சர், ரகசிய வருகை என்று ஒன்று உண்டு. இந்த ரகசிய வருகை குறித்தும் லோத்துவின் காலத்தில் கர்த்தர் ஒரு சின்ன அடையாளத்தை காமிச்சிருக்கிறார். அல்லேலூயா. லோத்துவின் காலத்தில் ரகசிய வருகை குறித்து ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். அந்த ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், மறைக்கப்பட்டவர்கள் தான் அக்கினியிலிருந்தும் தப்புவிக்கப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ இங்கே லோத்துவின் காலத்தில் நடந்த ரகசிய வருகையின் அடையாளம் எது? நீங்க வாசிங்க. ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10, 11, 2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அந்த புருஷர்கள்னா தேவ தூதர்கள், புருஷர்கள் தங்கள் கைகளை நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு
கதவை பூட்டி தெருவாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அப்போது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். அல்லேலூயா. இப்ப வீட்டுக்குள்ள தேவதூதர்கள் சில பேரை வச்சு லாக் பண்ணிட்டாங்க. சோதோம் கோமோரா பட்டணத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இந்த வீட்டையும் தேடுறாங்க, அவங்களையும் தேடுறாங்க. தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருந்தது சொல்லுங்க? வீட்டுக்குள்ள தேவதூதர்கள் பூட்டின வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருந்தது? லோத்து, மனைவி, 2 பிள்ளைகள், அவ்வளவுதான். அப்ப இவர்கள் தான் எங்கே அவர்கள் எத்தனை பேர் மறைக்கப்பட்டார்களோ அத்தனை பேரையும் அக்கினியிலிருந்து காப்பாற்றும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. அன்னைக்கு அவர்களை கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ளே வைத்து மறைத்தது போல ரகசிய வருகை இந்த பூமியில் இருக்கும். அப்ப தேடுவாங்க, எங்களா என் புருஷனை காணோம், என் பொண்டாட்டியை காணோம், எல்லாம் ஒன்னாதானே தூங்கின்னு இருந்தோம், பிள்ளைய காணோன்னு தேடும் போது அவர்கள் ரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருப்பார்கள். அல்லேலூயா. 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், மற்றொருவர் கைவிடப்படுவான். 2 பேர் திரிகை மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அப்ப அதே போலதான் சோதோம் கோமோரா பட்டணத்தில் ஒரு குடும்பத்தை கர்த்தர் மறைத்து வைத்தார். மறைத்து வைத்த குடும்பத்தை அக்கினியிலிருந்து காப்பாற்றினார். அல்லேலூயா சொல்லுவார். யாரெல்லாம் ரகசிய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமோ நாம் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்படுவோம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தர் அதிகமாக வருகை பற்றி பேசும்படி எனக்கு அநேக இடங்களில் ஆண்டவர் உணர்த்துகிறார். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால வருகை குறித்தும் ஆண்டவருடைய பரலோகத்தை குறித்தும் பேசும்படி அதிகமாக கர்த்தர் என்னை வழி நடத்துகிறபடினால எத்தனை ஓப்பன் மீட்டிங் இருந்தால் கூட நான் வருகை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் நடத்துகிறார். இன்னைக்கு நான் இதுவரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். லோத்துவின் குடும்பம் அக்கினியிலிருந்து காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் லோத்துவின் குடும்பத்தை ஏற்கனவே கர்த்தர் மறைத்து வைத்தார். மறைத்து வைக்கப்பட்டவர்கள், எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், அங்கே பட்டணத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள் அக்கினி ஜுவாலை, அக்கினி அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள். ஹல்லேலூயா. இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வானமும் பூமியும் மடமடவென்று ஒரு நாள் சுருட்டப்படும், அழிக்கப்படும். இந்த அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக நாம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவருடைய அந்த மகிமையான அந்த ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வருகை பற்றி ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு சொல்றேன். வசனங்களோட அல்ல, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறபடினால ஷார்ட்டா சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, 2ஆம் வருகையினுடைய கட்டங்கள் எத்தனை கட்டங்களாக இருக்கும் என்றால், முதலாவது ரகசிய வருகை. அல்லேலூயா. ரகசிய வருகை. அதனால்தான் சொன்ன 2 பேர் மாவரைத்துக் கொண்டிருப்பார்கள், 2 பேர் வயலில் இருப்பார்கள், 2 பேர் வீட்டின் மேல் இருப்பார்கள், 2 பேர் படுக்கையில் இருப்பார்கள். அந்த 2ல ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று வேதவசனம் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரகசிய வருகைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆமென். ரகசிய வருகை எந்த நிமிஷம், எந்த வினாடி இருக்கிறதோ அதே வினாடி அங்கே ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க. ரகசிய வருகை எந்த வினாடி இந்த பூமியில் இருக்கிறதோ அதே வினாடி, அந்த செகண்ட்ல, அடுத்த செகண்ட்ல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி பூமியிலே துவங்கும். அல்லேலூயா. அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே 7 வருட உபத்திரவ காலம். 7 வருட உபத்திரவ காலத்தில் முதல் 3 வருடம் உபத்திரவ காலம், 2வது 3 வருடம் மகா உபத்திரவ காலம். அல்லேலூயா. இந்த உபத்திரவ காலத்தில் இந்த பூமியிலே ஊழியம் செய்யும்படி 2 சாட்சிகள் இந்த பூமிக்கு வருவார்கள். அவர்கள் யார் என்றால், ஒருவர் எலியாவும், மற்றொருவர் சொல்லுங்க, மற்றொருவர் ஏனோக்கும். சிலர் சொல்றாங்க
எலியாவும் மோசேயும் வருவாங்கன்னு சொல்லி. மோசே ஏன்னா அதுக்கு சில வசனங்கள் சொல்றாங்க. மோசே தான் இதெல்லாம் செஞ்சாரு, கட்டளை கொடுத்தாரு, தண்ணீரை ரத்தமா மாத்தினாரு, இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு. ஆண்டவர் மோசே கொண்டல்ல, ஏனோக்கை கொண்டும் ஆண்டவர் அவைகளை மறுபடியும் செய்வார். வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே முறை பிறப்பதும் அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனுக்கு மரிப்பதும் அவன் நித்திய ஜீவனை அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப மோசே வந்தாரு, வாழ்ந்தாரு, மரித்தாரு, அவர் சாப்டர் முடிந்தது. இனி வரப்போகிறது மோசே அல்ல, எலியாவும் ஏனோக்கும் வரப்போகிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உபத்திரவ காலத்துல அவர்கள் ஊழியம் செய்வார்கள், அவர்கள் இரத்த சாட்சியாய் மரிப்பார்கள். இந்த உபத்திரவ காலத்தின் நடு மையத்தில் ஒரு வருகை இருக்கும். அல்லேலூயா. இதை பற்றி அநேகர் சொல்றது இல்லை. என்னிடத்தில் வேத ஆதாரம் இருக்கிறது, வேணா நீங்க முடிச்சிட்ட பிறகு என்கிட்ட கேட்கலாம். இன்றைக்கு அநேகர் சொல்வதில்லை. இந்த 7 வருட உபத்திரவ காலத்தில் மையத்தில் 3 வருஷத்தின் முடிவில் ஒரு வருகை உண்டு. ஏன் இந்த வருகை அப்படின்னா, கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள், கைவிடப்பட்ட தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய காரியத்திற்காக, ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து உபத்திரவ காலத்திலும் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும்படியாக இந்த உபத்திரவ காலத்தின் மையத்திலே ஒரு வருகை உண்டு. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த 7 வருட உபத்திரவ காலம் முடிந்த பிறகு தேவனுடைய மகிமையான வருகை இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி, அதுக்கு பிறகு யுத்தம், இப்படி பல காரியங்கள் உண்டு. எல்லாம் விவரமாக சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆண்டவருடைய பகிரங்க வருகைக்கு முன்பதாக, இந்த உலகம் அக்கினினால் அழிக்கப்படுவதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியம் ரகசிய வருகை. அல்லேலூயா. நாம அக்னியில மாட்டிக்காம உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில சிக்கி தவிக்காம நாம காப்பாற்றப்பட வேண்டுமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, நான் கைவிடப்பட்டாலும் அந்த உபத்திரவ காலத்துல எப்படினா ஆண்டவருக்காக வாழ்ந்து எப்படினா நான் அந்த இதிலிருந்து தப்பிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. இப்ப எல்லாம் இருக்கும் போதே கர்த்தருக்காக வாழ முடியாத ஆளு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில கொல்லவும் முடியாது, விற்கவும் முடியாது, முத்திரையை தரித்து கொள்ளாதவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தருக்காக வாழ்ந்துட போறீங்க. அப்போ நாம் இந்த மகிமையான கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோம். சரி, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, இந்த ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்ட லோத்து, அதாவது மறைக்கப்பட்டாங்கல்ல, அதுதான் ரகசிய வருகைக்கு நிழலாட்டமா சொல்றேன். அந்த லோத்து அவனுடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி அங்க மறைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கைவிடப்பட்டாங்க. அதுக்கான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். லோத்துவும் அவருடைய பிள்ளைகளும் அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வைத்து மறைக்கப்பட்டார்கள். மறைக்கப்பட்டதினாலே அவர்கள் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நாம கூட ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் என்ன செய்யணும்ன்றத 2 குறிப்பு ஷார்ட்டா சொல்றேன். ரெண்டாவது, அக்கினிக்கு சிக்கிக்கொண்ட 2 கூட்டத்தை ஷார்ட்டா சொல்றேன். நாம அக்கினியில சிக்கிக்கொள்ள கூடாது என்றால் என்ன செய்யணும்? 2மே ஏறக்குறைய ஒரே குறிப்பு தான். ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்ன்றத 2 சொல்றேன். ஆண்டவருடைய ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்ன செய்யக்கூடாதுன்றத 2 சொல்றேன். 4 குறிப்பு சரியா 20 நிமிஷத்துல முடிச்சிருவேன். முதலாவது, லோத்து இந்த அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? 1, அங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு
தரை மட்டும் குனிந்து ஆண்டவமார்களே என்று அழைத்தான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவமார்களே என்று தேவனையும் தேவனுடைய தூதர்களையும் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர்களையும் இவர்கள் வெல்கம் பண்றாங்க. அந்த லோத்து அவர்களை ரிசீவ் பண்றாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. யார் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை ரிசீவ் பண்றாங்களோ, யார் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை ருசிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறார்களோ, அவர்கள்தான் ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. என்னைக்கோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா, என்னைக்கோ ஒரு நாள் ஆவியில நிரம்பிட்டா, என்னைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசிட்டா வருகையில போக முடியாது. லோத்துவை பாருங்க, சோதோம் கோமோரா பட்டணத்தின் மையத்தில் அவன் வீடு இருந்தாலும் அந்த வீட்டை விட்டுட்டு, துன்மார்க்கமான மனிதர்களை விட்டுட்டு, பாவத்தில் இருக்கிற மனிதர்களை விட்டுட்டு தனித்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்கு, என்னை இங்கிருந்து வேறு பிரிப்பதற்கு ஆண்டவர் யாரையாகில அனுப்ப மாட்டாரா? அல்லது எனக்கு ஏதாகிலும் ஒரு வழி கிடைக்காதா? நான் பாவம் உள்ள இந்த இடத்தை தெரியாமல் தெரிந்து கொண்டேனே, அவசரப்பட்டு இந்த சோதோமுக்கு வந்துட்டேனே, என் சகோதரனாகிய ஆபிரகாம் என்னை வந்து அழைத்து கொண்டு போக மாட்டானா என்று சொல்லி, தகப்பன் சகோதரன் அல்ல சித்தப்பா, தன் சகோதரனுடைய அந்த தகப்பனார் ஆபிரகாம் வந்து என்னை அழைத்து கொண்டு போக மாட்டாரா என்று சொல்லி வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருந்தார் லோத்து. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையில போனோனா இந்த உலகத்தோடு உலகமாய் கலந்து எல்லாரோடு எல்லாரை போல வாழ்ந்தால் தேவனுடைய வருகையில போக முடியாது. ஆமென். ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை, ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கை. கவனிக்கிறீங்களா? இந்த உலகத்தில் வாழ முடியுமா பரிசுத்தமா? பாவம் நிறைந்த உலகமாச்சே. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் லோத்துவால வாழ முடிந்தது. லோத்துவுக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை, லோத்துவுக்கு அபிஷேகம் இல்லை, லோத்துவுக்கு அந்நிய பாஷை இல்லை, லோத்துவுக்கு இப்படிப்பட்ட ஆராதனை இல்லை, லோத்துவுக்கு இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் இல்லை. ஆனாலும் சோதோம் கோமோரா பட்டணத்தின் பாவத்தில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லி தனித்து உட்கார்ந்து தேவ பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணாரு. அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க ஆராதனைக்கு வந்தா தேவ பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணுங்க, ஆவியில நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஆண்டவர் சமயத்தில் கெஞ்சுங்க, ஆண்டவரே என்னை உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். சனிக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் தனித்து அமர்ந்து உங்க வீட்டில் தனித்து லோத்துவை போல தனித்து அமர்ந்து தேவ பிரசன்னத்தினால நிரப்பப்படுங்க. எந்த மனிதன் ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தினாலே, தேவனுடைய அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட தேவனை போல் ஆகிறான். தேவனை போல் ஆகிறதுனாலே கர்த்தர் தம்முடைய ரகசிய வருகையிலே ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ரகசிய வருகையில போக முடியாது. நாம தனித்து வாசம் பண்ண வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தனித்துனா தனியா போய் எங்கேயாச்சும் போயிடுங்கன்னு சொல்றேன்னா இல்லை. உலகத்தில் நாம பாவம் நிறைந்த உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் வாழ்வது போல நாம் வாழக்கூடாது. எல்லாரும் சினிமா பார்க்குறாங்கன்னா தேவ பிள்ளைகள், வசனத்தை கேட்கிறவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் சினிமா பார்க்கறத நிறுத்து. எல்லாரும் கெட்ட வார்த்தை பேசுறாங்களா? ஆண்டவரை தேடுகிற நீங்கள், நாம கெட்ட வார்த்தையோ, பொய்யின் வார்த்தையோ, பெருமையின் வார்த்தையோ, சில தகாத காரியங்களோ செய்கிறதை நிறுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் என்ன அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம்? அன்னைக்கு லோத்து சோதோம் பட்டணத்தை விட்டு தனித்து அமர்ந்திருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு தனித்து இருக்கிறோமா? எல்லாரோடு இணைந்து இருக்கிறோமா? உலக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஒரு டைம்ல அந்த டிக்டாக் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதை டிக்டாக் பண்ணுவாங்க, டான்ஸ் ஆடி பாட்டு பாடி அப்படியே ஆக்ஷன் பண்ணி என்னென்னவோ பண்ணி அதெல்லாம் பண்ணுவாங்க. அது உலக மனிதன் தான் பண்றானா? கிறிஸ்தவர்களும் செய்தார்கள். அல்லேலூயா சொல்லுவான்.
ஹல்லேலூயா. உலக மனிதன் தான் சினிமாவுக்கும் சினிமா ஆக்டர்ஸ்க்கும் அடிமையா இருக்கிறானா, கிறிஸ்துவனும் அடிமையா இருக்கிறான். ஹல்லேலூயா. உலக மனிதர்கள் தான் இன்ஸ்டாகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் டான்ஸுங்களை ஆடி நல்லா வீடியோ போடுறாங்கன்னா, தேவனை தேடுகிறவர்களும் சர்ச்சுக்கு போறவங்களும் ஞானஸ்நானம் எடுத்தவங்களும் செய்கிறாங்க. இன்னைக்கு வருகையில் போக முடியுமா? சொல்லுங்க, வருகையில் போக முடியுமா? முடியாது. அக்கினியில மாட்டிக்கொள்வோம், கைவிடப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு முதல் வருகை அவர் இந்த பூமியில பிறந்த போது மனுஷகுமாரனாய் இரக்கமுள்ளவராய் அன்புள்ளவராய் வெளிப்பட்டார். ஆனால் இனி வருகிற காலத்தில் கர்த்தர் மறுபடியும் இந்த பூமிக்கு வரப்போகிறார், இரக்கமுள்ளவராய் அல்ல, நியாயம் தீர்க்கிறவராய். ஹல்லேலூயா. இயேசு இப்படியான்னு சொல்லி நாம் ஆச்சரியப்படத்தக்கதாக ஆண்டவருடைய முகம் அப்படி இருக்கும். நியாய தீர்ப்பு, ஆண்டவருடைய முகத்தை நாம சகிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாளை சகிக்க முடியாதாம். அந்த நாள் மிகவும் கொடுமையான நாளாய் இருக்கும். அந்த கொடுமையான நாளுக்கு நாம தப்புவிக்கப்பட வேண்டுமானால் தனித்திருந்து தேவ பிரசன்னத்தை ரிசீவ் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஆராதனையில் எத்தனை பேர் உண்மையா ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினீங்க? ஹல்லேலூயா. எதுக்கு அங்க ஒரு சர்ச்சு, இங்க ஒரு ஆராதனை? ஹல்லேலூயா. எங்க ஒரு சர்ச்சு, அங்க ஒரு சர்ச்சு, இங்க ஒரு சர்ச்சு. இதன் மத்தியில் சனிக்கிழமை ஆராதனை எதற்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, நாம் நல்ல ஆண்டவரை ஆராதித்து ஒரு ஆழமான சத்தியத்தை கேட்டு ஆண்டுடைய வருகைக்கு இந்த நாளை வீணாக்காம இந்த நாளிலும் ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. மண்டேல ஒரு பிரேயர் நடக்குது, மண்டே பிரேயர். டியூஸ்டேல ஒரு இடத்துல பிரேயர் நடக்குது, வென்ஸ்டேல ஒரு பிரேயர் நடக்குது, வியாழக்கிழமை ஒரு இடத்துல பிரேயர் நடக்குது. எல்லா பிரேயருக்கும் போகிறது தப்பு இல்லை. சபை ஒன்று தான் இருக்கணும், ஒரு சபைக்கு தான் போகணும். ஆனால் ஐக்கியங்கள், ஃபெல்லோஷிப்பு, ஆவிக்குரிய உயிர்மீட்சி கூட்டங்கள் இதில் கலந்து கொள்வது தவறில்லை. அப்போ கலந்து கொள்ளும் போது உம்முன்னு நிற்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லுவோம். எப்படி நிற்கக்கூடாது? உம்முன்னு நிற்கக்கூடாது, கம்முன்னு நிற்கக்கூடாது, இது என்ன அது என்னான்னு பார்க்கக்கூடாது. நல்லா கண்ணை மூடி ஜபம் பண்ணி ஆவியில் நிரம்பணும். ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் பாட்டு பிடிக்கல, ஆராதனை பிடிக்கல, அதனால 7:30 மணிக்கு மேலே வரீங்க. ஹல்லேலூயா சொல்லுவான். பிடிக்கலையோ பிடிக்குதோ, ஆனால் பரலோகத்தில் பாட்டும் ஆராதனையும் தான். ஹல்லேலூயா சொல்லுவான். பரலோகத்தில் உட்கார முடியாது அப்புறம். ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. பரலோகத்தில் என்ன தான் இருக்கும்? பாட்டு, ஆராதனை, அதுதான் இருக்கும். செய்திலாம் இருக்காது, செய்திலாம் இருக்காது. பாட்டு ஆராதனை இங்கே ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே ஆவியில் நிரம்பி ஆண்டவரை துதிக்க துதிக்க அந்த பழக்கம்தான். துதிக்கிறவர்கள் தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி ஆண்டவருடைய வருகையில் பரலோகம் போய் எப்போதும் துதித்து கொண்டிருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நாம தேவ பிரசன்னத்தை ரிசீவ் பண்ணணும்னா இந்த பாட்டு, ஆராதனை, அபிஷேகம், அந்நிய பாஷை இவைகளுக்கு இடம் கொடுக்கணும். எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கலன்னா கேளுங்க, ஆண்டவர் சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க, தியாகம் பண்ணுங்க. ஆண்டவர் அபிஷேகம்னா என்னன்னு தெரியல, பக்கத்தில் இருக்கிற அக்கா அபிஷேகத்தில் நிரம்புது, பக்கத்தில் இருக்கிற அண்ணன் அந்நிய பாஷை பேசுறாங்க, எனக்கு தெரியலையே, எனக்கு இல்லையே, எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு சிலர் அந்நிய பாஷை பெற்றும் அபிஷேகம் பெற்றும் அதுக்கு இடம் கொடுக்கறது இல்லை. உம்முன்னு வர்றது, உம்முன்னு போறது, ஏதோ கடமைக்கு வர்றது, கடமைக்கு போறது, அப்படி அல்ல. ஒவ்வொரு நாளும் அங்கே தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் தான் தேவனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. டைம் ஆகுதுனால இதை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் அக்கினியில மாட்டிக்கொண்ட 2 கூட்டத்தை சொல்றேன். 2 கூட்டத்தை. முதல் கூட்டம் யார் இப்படிப்பட்ட அக்கினி அழிவில் சிக்கிக் கொள்வார்கள் அல்லது யார் ரகசிய வருகையில் கைவிடப்படுவார்கள்? 1 வாசிங்க, 5ஆம் வசனம், 5ஆம் வசனம், சாரி 19ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 14ஆம் வசனம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, தேவ தூதர்கள் சொல்றாங்க, ஏன்பா இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போறேன், இன்னும் உனக்கு யாருன்னா இருந்தா அவங்களை காப்பாத்திக்க, அவங்களுக்கு சொல்லு, ஆண்டவரை பற்றி சொல்லு, நீ காப்பாத்திக்கன்னு சொல்றாங்க. சொன்ன உடனே இந்த லோத்து எங்க ஓடுறாரு அப்படின்னா, எங்க ஓடுறாரு? 14ஆம் வசனம். அப்போது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற
தன் மருமக்கள் மாரோடு ஏற்கனவே கல்யாணத்துக்கு நியமிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த விவாகம் பண்ண போகிற 2 மருமகனை போய் பார்க்கிறாரு லோத்து. என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற மருமகன் மாற பார்த்து அவர் போய் கேட்கிறார். லோத்து சொன்னார், என் பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண போற மருமகனே, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போறாரு. நானா அல்லேலூயா. லோத்து பிரசங்கம் பண்றாரு. லோத்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாரு. தன் மருமகன்களுக்கு சொல்றாரு, இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார், தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து விழப்போகிறது, நீங்கள் இதிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இங்கிருந்து புறப்படுங்கள் என்று சொன்னபோது அவங்க சொன்னாங்களா, அந்த அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாய் கண்டது. அல்லேலூயா. அவன் 2 பேரும் சொல்றான், டே பைத்தியக்காரா, பைத்தியக்கார மாவனார லோத்துவை பார்த்து சொல்றான், பைத்தியக்காரா, எப்போ வானத்திலிருந்து அக்கினி வந்திருக்குது, நீ என்னவோ வந்து கதை சொன்னு இருக்கிற. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை இவர்களுக்கு சொன்ன போது அவன் ஏற்றுக்கொள்ளலையா. பிரைஸ் தி லார்ட் சொல்லுவான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன போது அவன் என்ன பண்ணானா, ஏற்றுக்கொள்ளல, பரியாசம் பண்றான். நீ என்னவோ ஜோக் அடிக்கிற மாதிரி இருக்குதுப்பா அப்படின்றான். நீ என்னவோ எங்களெல்லாம் பயமுறுத்தி நிற்கிற, நரகம் அக்னி, ஆண்டவர் வர போறாரு போக போறாரு, நரகத்துக்கு போயிடுவா, எப்ப பாரு இதையே சொல்லுகிற அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் தேவ ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரகசிய வருகையில் கைவிடப்படுவார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது எப்போதும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமீன். இப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை, இந்த வார்த்தை அவருக்கு தான், இந்த வார்த்தை இவருக்கு தான், இந்த வார்த்தைக்குரியவங்க இன்னைக்கு வரல, இந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும், எனக்கும் சேர்த்து தான். இந்த பலிபீடத்தில் நிற்கிற என்ன முதல் கர்த்தர் உணர்த்திட்டு தான் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வரும்போது அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ அர்ப்பணிக்கிறவர்களே கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், வார்த்தைகளை பரியாசம் பண்ணுகிறவர்கள், வார்த்தைகளை வேண்டாம் என்று புறக்கணிக்கிறவர்கள், வார்த்தைகளை இன்றைக்கு வேண்டாம் என்று அலட்சியம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய வருகையில் கைவிடப்படுவார்கள். இன்னைக்கு சபை எப்படி தெரியுமா இருக்குது? இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரம் எப்படி இருக்குது தெரியுங்களா? வெறும் பாட்டு தான் வேணும், பாட்டு தான் வேணும், பாட்டு, ஆராதனை, ஆசீர்வாதமான வசனம். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆசீர்வாதமான வசனம். நான் நினைக்கிறேன், நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணது என்ன தெரியுமா? ஆண்டவரே, இன்னைக்கு நான் எச்சரித்து செய்தி கொடுக்கிற எல்லா இடத்திலும் நான் சாகிற வரைக்கும் இப்படியே தான் செய்தி கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவான். சிலர்லாம் அப்படியே மாறினே வருவாங்க. முதல்ல நான் இப்படி பிரசங்கம் பண்ணேன், அதெல்லாம் தெரியாமல் போச்சு, இப்போ விசுவாசத்தை பற்றி சொல்கிறேன், இப்போ நான் வந்து அபிஷேகத்தை மட்டும் தான் பேசுவேன், நான் இப்போ ஜபத்தை மட்டும் தான் பேசுவேன்னுவாங்க. ரூட்டை மாற்றிக்குவாங்க. காலத்துக்கு ஏற்றது போல, ஜனங்களுக்கு ஏற்றது போல அல்ல. தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் சொல்வதற்காக சில ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். அப்போ வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். பாட்டு, ஆராதனை, ஆசீர்வாதம், ஆசீர்வாதமான வசனம், தேற்றக்கூடிய வசனம், இது மட்டும்தான் சிலருக்கு பிடிக்குது. நீங்க எடுத்து பாருங்க, யூடியூப்ல ஒரு பாட்டை 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்க்கறான். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு யூடியூப்ல ஒரு பாட்டை எத்தனை லட்சம் பேர் பார்க்கறான்? 10 லட்சம் 20 லட்சம் பார்க்கறான். ஆனால் ஒரு தேவனுடைய வார்த்தையை, செய்தியை ஒரு நல்ல ஊழியக்காரர், நல்ல மோகன் சிலாசரஸ் அண்ணன், இல்லை அகஸ்டின் ஜபகுமார் அண்ணன், இல்லை அநேக ஊழியக்காரர்கள், வார்த்தைகளை சத்தியத்தை பேசுகிற அநேக ஊழியக்காரர்கள் உண்டு. இந்த மெசேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 50,000 1 லட்சம் அவ்வளோதான். அப்போ ஜனங்கள் எதை விரும்புகிறார்கள்? பாட்டு பாட வேணான்னு சொல்லலை, பாட்டு பாடணும், ஆராதனை பண்ணணும். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழும்போது தான் ஆண்டவருடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு கூட்டத்தை காமிக்கிறேன். அக்கினியிலே கைவிடப்பட்டவர்கள். நல்லா கவனிங்க. அக்கினியிலே மாட்டிக்கொண்டவர்கள். இந்த அம்மா யாரு அப்படின்னா, மூணாவது கூட்டம் யாருன்னா லோத்தினுடைய
மனைவி. இது இந்த சம்பவம் எதுக்கு நிழலாட்டமா இருக்குதுன்னா, சிலர் சொல்றோம்ல, நான் ரகசிய வருகையில் கைவிடப்பட்டா கூட உபத்திரவ காலத்தில் போய் அதில் மெர்ச்சி அதில் எழுந்து ஆண்டவரை ஏற்றுக்குன்னு நான் எப்படியாச்சும் அழிவில் தப்பிச்சிருவேன்னு சொல்கிறோம்ல, அந்த ஒரு கூட்டம் தான் லோத்தின் மனைவி. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அவங்க அங்கே ஆண்டவருடைய அங்கே ரகசிய வருகை இரக்கம் எல்லாமே அவங்க பார்த்தாலும் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழாததுனால இந்த லோத்தின் மனைவி அவர்களும் ஆண்டவருடைய அழிவிலே சிக்கி கொண்டார்கள். அல்லேலூயா. லோத்தின் மனைவி எப்படி மரிச்சாங்க? உப்பு தூண். லோத்தின் மனைவி மட்டும்தான் உப்பு தூண்ல செத்தாங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, லோத்தின் மனைவி மட்டும்தான் உப்பு தூண்ல செத்தாங்களா? ஏன்? எங்கிருந்து உப்பு வந்தது? திரும்பி பார்த்ததுனால எங்கிருந்து உப்பு வந்தது? நல்லா கவனிங்க. கர்த்தர் சோதோம் கோமோராவை அழிக்கும் போது ஒரு பகுதியை அக்கினியினாலும் ஒரு பகுதியை உப்பினாலும் அழித்தாராம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. வாசிக்க வசனத்தை காமிக்கிறேன். உபாகம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உபாகம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் தமது கோபத்திலும் தமது உக்கிரத்திலும் சோதோமையும் கொமோராவையும் கவிழ்த்து போட்டது போல இந்த தேசத்தின் நிலங்கள் எல்லாம் விதைப்பும் விளைவும் யாதொரு பூண்டின் முளைப்பும் இல்லாதபடிக்கு கந்தகத்தாலும் எதனால உப்பாலும் எரிக்கப்படுமா. அப்ப அன்னைக்கு கந்தகம் மட்டும் அல்ல, அக்னி மட்டும் இல்ல, வானத்திலிருந்து என்னவும் வந்துதான் உப்பும் வந்தது. அதனால தான் லோத்தின் மனைவி அவங்க திரும்பி பார்த்து உப்பினால் அழிக்கப்பட்டாள். அல்லேலூயா சொல்லுவான். ஸோ இந்த மூணாவது கூட்டம் எதை காமிக்குதுன்னா, ஹஸ்பண்டு ஆவிக்குரியவர் ஓடுறாரு, பிள்ளைங்க ஆவிக்குரியவங்க ஓடுறாங்க, மனைவியும் ஆவிக்குரியவங்களா தான் இருந்துச்சு, கூடவே ஓடுச்சு. கூடவே ஓடினாலும் எப்படி ஓடுச்சு? ரிவர்ஸ்ல ஓடுது. அல்லேலூயா சொல்லுவான். எப்படி ஓடுச்சு? இவங்கெல்லாம் முன்னாடி பார்த்துன்னு ஓடுறாங்க, இந்த அம்மா என்ன பார்த்துன்னு வர்றாங்க? பின்னாடி பார்த்துன்னு போறாங்க. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. அவன் தப்பிச்சிட்டானா, இவன் தப்பிச்சிட்டானா, அவன் கூடவா மாட்டிக்கினா அக்னியில்? அல்லேலூயா சொல்லுவான். என் வீடு கூடவா எரிஞ்சிருச்சு, எங்களெல்லாம் காப்பாற்றினார், வீட்டை எப்படி விட்டாரு? வீட்டு உள்ள மூக்குத்தி விட்டுட்டு வந்துட்டனே, கம்மலை விட்டுட்டு வந்துட்டனே, அவசரத்தில் செயினை கட்டி வச்சேன் பாத்ரூமில், அதை விட்டுட்டு வந்துட்டனே, இதெல்லாம் பார்த்து திரும்பினே ஓடுது. அல்லேலூயா சொல்லுவான். ஓடுது, ஆனா எப்படி ஓடுது? எப்படி ஓடுது? திரும்பி பார்த்துனே ஓடுது. அல்லேலூயா சொல்லுவான். லோத்து திரும்பி பார்க்கல, லோத்துவின் பிள்ளைகள் திரும்பி பார்க்கல, இவங்கெல்லாம் ஓடுறாங்க. இந்தம்மா ஓடியாருது, இந்தம்மா ஓடுறது, இப்படி பார்த்துன்னு ஓடுது, அவன்லாம் அப்படி பார்த்துன்னு ஓடுறான். அல்லேலூயா. இப்படி பார்த்துன்னு ஓடுறவன் அக்னியில் மாட்டிக்குவான். கூடவே தான் ஓடுவேன். யார் கூட ஓடுவேன்? வீட்டுக்காரன் கூட தான் ஓடுவேன். ரட்சிக்கப்பட்ட வீட்டுக்காரன் கூட தான் ஓடுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கூட தான் ஓடுவாங்க, ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் கூட தான் ஓடுவாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டதுனால பரலோகம் போயிட முடியாது. அல்லேலூயா. லோத்து கூட, லோத்து பிள்ளைங்க கூடவும் இவங்க ஓடுறதுனால பரலோகம் போயிட முடியாது, அக்னியில காப்பாற்றப்பட முடியாது. ஓடுற ஓட்டம் ஒழுங்கா ஓடணும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. ஓடுற ஓட்டம் எப்படி ஓடணும்? ஒழுங்கா ஓடணும். ஓடுது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. சிலர் ஓடுறாங்க, சிலர் ஜெபிக்கிறாங்க, சிலர் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, சிலர் ஆவியில பேசுறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, சிலர் வியாக்கியானம் பண்றாங்க, சிலர் வேதத்தை தலைகீழ நின்று தியானிக்கிறாங்க, சிலர் கத்தி கத்தி என்ன போல பிரசங்கம் பண்றாங்க. ஆனால் ஓடுகிற ஓட்டம் சரியானபடி ஓடணும். பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கத்தின்படி வாழணும். ஜெபித்தாலும் அந்நிய பாஷை பேசினாலும் ஆவியில நிரம்பினாலும் ஓட்டம் சரியான ஓட்டி ஓட்ட வேண்டும். ஆவியில நிரம்புது, அந்நிய பாஷை பேசுது, ஜெபிக்குது, எல்லாம் பண்ணுது. ஆனா கழுத்து மட்டும் எப்படி இருக்குது? கழுத்து எப்படி இருக்குது? சொல்லு, கழுத்து எப்படி இருக்குது? பின்னாடி திரும்பி நிக்குது. அல்லேலூயா சொல்லுவான். அல்லேலூயா. இன்னைக்கு எது பண்ணாலும் நாம் கர்த்தரை நோக்கி ஓட வேண்டும். உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டு நானும் ஓடுறேன். லோத்து கூட தான் ஓடினா, தப்பிச்சாலா? தப்பிக்கலையே.
நீ ஊழியக்காரர் கூட தான் ஓடுற, அபிஷேகம் பெற்ற கூட தான் ஓடுற. இந்த ஊழியக்கார் தெரியும், அந்த ஊழியக்கார் தெரியும், எனக்கு இவர் தெரியும், அவர் தெரியும், எல்லாம் தெரியுது. அதனால பரலோகம் போயிட முடியுமா? அல்லேலூயா. நான் மோகன் சி லாசரஸ் அவர் கூட போட்டோ எடுத்தேன். அப்புறம் பேட்ரிக் ஜாஷ்வா அண்ணா கூட போட்டோ எடுத்திருக்கிறேன். எல் ஜோசப் ஐயா கூட போட்டோ எடுத்திருக்கிறேன். பாஸ்டர் இளங்கோ அவங்க கூட பெரிய ஆளுங்க கூடலாம் போட்டோ இருக்குது. கூட நிற்கிறதுனால பரலோகம் போயிட முடியுமா? இன்னைக்கு போட்டோ எடுத்து போட்டோ போட்டால் இந்த ஊழியக்கார் தெரியும், அந்த ஊழியக்கார் கூட கை போட்டு இவங்க கூட கை கோத்துக்குன்னு அவங்க கூட சிரிச்சுக்கின்னு இவங்க கூட ஸ்டில்லு கொடுத்து செல்ஃபி எடுத்துக்கினா பரலோகம் போயிட முடியும்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும். அல்லேலூயா. பார்வை முன்னோக்கி இருக்க வேண்டும், தேவனை நோக்கி இருக்க வேண்டும். லோத்துவின் மனைவி தன் கணவனோடு ஓடினாலும், தன் பிள்ளைகளோடு ஓடினாலும், அங்கே அழிவிலிருந்து தப்பித்து ஓடினாலும், தன் பார்வை பின்னிட்டு பார்த்தபடினால் அவள் உப்பினால் அழிக்கப்பட்டாள். இன்னைக்கு நாம் அழிவுக்கு அல்ல, தேவனுடைய ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அல்லேலூயா.